ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சுடிதார் வந்து நம்ம தைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு கஸ்டமரோடது. இது வந்து சென்டரில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது பட்டன் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதுக்கு வந்து பானைக்கு வச்சு இந்த டிசைன் முன்னால் கொண்டு வரணும். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். பேக் சைடில் வந்து ரவுண்டு நெக்கு. இந்த சுடிதார் மெட்டீரியலுக்கு வந்து இப்போ 2.25 அளவுக்கு லைனிங் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த லைனிங் வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி கரை பீஸை வந்து நம்ம ஆப்போசிட்டில் போடுவோம், ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் பார்த்து போடுவோம். இப்போ இது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக, அதாவது நம்ம வாங்கிட்டு கட்டிங் போட்டு வாங்கிட்டு வந்த மாதிரியே, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரியே இப்போ 2ஆக ஃபோல்டு பண்ணி, இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணி 4 பீஸாக போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து உயரத்தை வந்து எடுத்துக்கலாம். உயரம் வந்து நான் வந்து அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது 37 அப்படிங்கும்போது அது கூட 2 இன்ச்சு சேர்த்து நம்ம 39 மேலே இருந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். இது வீடியோவில் சரியாக கவர் ஆக மாட்டேங்குது, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து மேலே இருந்து 37 + 2 39 இதுக்கும் ஒரு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து ஜஸ்டோட அளவு வந்து உங்களுக்கு 36. நான் கொஞ்சம் கீழே இழுத்து விட்டுக்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்டோட அளவு வந்து 36 அப்படிங்கும்போது 36 4 ஒரு பாகம் போட்டோம் அப்படின்னா 9 வருது. அப்போ ஜஸ்டோட ஒரு பகுதி வந்து 9. நம்ம ப்ளவுஸ் மாதிரி ஃபிட்டிங்காக போட முடியாது சுடிதார், அதனால் 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். ப்ளவுஸுக்கு வந்து 1/2 இன்ச்சு சேர்த்துறோம் ஒரு பக்க அளவுக்கு. சுடிதாருக்கு வந்து 1 இன்ச்சு சேர்த்திக்கணும். 9 + 1 10. 10 கூட தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துனோம் அப்படின்னா 11 வருது. முதல்ல 10 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து இடுப்பு சுற்றளவு வந்து இவங்களுக்கு வந்து 9 வருது. அதாவது 32 வருது. நம்ம 32 அப்படியே வைக்க முடியாது, அது கூட ஒவ்வொரு இன்ச்சு சேர்த்திக்கணும். அப்போ 32 அப்படிங்கும்போது 4 ஒரு பாகம் வந்து 8 + 1 9. அந்த 9 எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இடுப்போட உயரத்தை நம்ம பார்த்துக்கணும். இடுப்போட உயரம் வந்து 13, ஓப்பனோட உயரம் வந்து 20. முதல்ல அதை மார்க் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம அடுத்தது இடுப்பு சுற்றளவும் ஓப்பன் பக்கமும் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ 9 இன்ச்சா, அதாவது வந்து ஜஸ்டோட அளவு வந்து 10 வச்சுருக்குறோம், +1 சேர்த்து 10 வச்சுருக்கோம். 10ல் பாதி வந்து உங்களுக்கு 5, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து ஷோல்டர் அளவு 6 வச்சுக்கலாம். ஆஃப் ஷோல்டர் அளவு வந்து 3. எப்போவுமே ஷோல்டரில் பாதி எவ்வளோ வருது? ஷோல்டர் வந்து 6 வருது அப்படின்னா அதில் பாதி 3, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3 வச்சுருக்கோம். இல்லை அவங்களுக்கு ரொம்ப சின்னதாக வேணும் அப்படின்னாலும் 3 வச்சுக்கலாம். நான் வந்து 3 வச்சுருக்கேன். கழுத்தோட அளவு வந்து 2 வச்சுருக்கேன். முன்பக்க கழுத்து வந்து கழுத்து வைக்கிறதுனால 6 மார்க் பண்ணியிருக்கிறேன். பேக் வந்து 5 ரவுண்டு நெக்கு. இது கழுத்துங்கிறதுனால அப்படியே வரைஞ்சிக்கலாம். பேக் நெக்கு பேக் சைடில் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து ஆம்கோல் அளவு. இப்போ ஷோல்டர் 6 வச்சோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 6 வச்சுருங்க. இங்கே 6 வச்சுட்டு அதில் இருந்து நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ வந்து 10 ஜஸ்டோட அளவு, 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு. அடுத்தது வந்து இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவும் 32 மொத்த அளவு உங்களுக்கு. 4 ஒரு பகுதி போட்டோம்னா 8, லூஸ்க்கு 1 இன்ச்சு சேர்த்து 9 வச்சுருக்கோம். அது போக 1/2 இன்ச்சு தையலுக்கு. அதே மாதிரி ஓப்பன் பக்கம் வந்து அவங்களுக்கு ஹிப்போட சுற்றளவு வந்து அதாவது 40 வருது. 40ல் 4 ஒரு பகுதி போட்டால் 10. 10ல் 1 இன்ச்சு லூஸ்க்கு வச்சுக்கலாம். மடிப்புக்காக 1 இன்ச்சு, அதாவது ஹிப்பு வரைக்குமே, இடுப்பு சுற்றளவு வரைக்குமே 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த நேரம் மடிப்பு வருதுல ஓப்பன் பக்கம், அங்கே மட்டும் 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கெல்லாம் நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுடலாம். அடுத்தது வந்து ஆம்கோல் அளவு. ஆம்கோல் அளவு வந்து 1 இன்ச்சு வச்சுருங்க. ஆம்கோல் டெப்த்து இங்கேருந்து உங்களுக்கு சுடிதார் எப்போவுமே ஈஸி தான்.
நீங்கள் ஒரு டைம் கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா அதே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இங்கே 10 அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நம்ம 11 வைப்போம். ஓப்பன் சுற்றளவு, அதாவது இடுப்பு சுற்றளவு, ஹிப்போட சுற்றளவு வந்து 10 வச்சுருக்கிறோமா, 11 வச்சுருக்கிறோமா. இங்கே வந்து 12 வச்சிடலாம், 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிடலாம். அப்புறம் இங்கே மடிச்சு அடிக்கிறதுக்கும் ஒரு இன்ச்சு தையலுக்கு. சரிங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். லைட்டாக இங்கே கிராஸ் எடுத்துக்கலாம். இது வெட்டி எடுத்துடலாம். இப்போ சப்போஸ் அவங்களுக்கு டாட்டு, சென்டர் டாட்டு நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு இந்த சென்டரில், இதுக்கு சென்டரில் நீங்கள் டாட் வந்து ஒரு 7 இன்ச் அளவுக்கு உயரத்துக்கு தகுந்த மாதிரி டாட் வச்சு நீடில் வச்சு நீங்கள் மார்க்கு அடையாளப்படுத்தி விட்டுருங்க. டாட் வந்து பேக் சைடில் தான் பிடிக்கணும், ஃப்ரண்ட்டில் பிடிக்கக்கூடாது. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். இங்கே வந்து ஓப்பன் பக்கம் வந்து இந்த நேரம் கரெக்டாக இந்த லைன் பக்கத்தில் நம்ம சிசர் கட் போட்டு விட்டுடலாம். அதே மாதிரி இடுப்பு பகுதியும் கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே ஜஸ்டோட அளவையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வந்து இங்கே அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு என்ன நெக்கு வேணுமோ அந்த நெக் அளவுக்கு நம்ம எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து பா நெக்குங்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். இது ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். இது ரவுண்ட் நெக்குங்கிறதுனால பேக் சைடில் ரவுண்ட் நெக் வரைஞ்சிட்டேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சுடிதார் மெட்டீரியலில் நீங்கள் அப்படியே வச்சு அடித்து திருப்பினாலும் சரி, ப்ளவுஸ் மாதிரி எல்லாம் வச்சு தைச்சிட்டு நெக்கு நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, எப்படி வேணாலும் அது நம்ம சௌகரியம் தான். ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ அதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். கேன்வாஸ் வச்சு அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சிடலாம், அவங்கவுங்க விருப்பம்தான். இப்போ நான் வந்து இதை அடித்து திருப்பிட்டு இதுக்கு வந்து பைப்பிங் மேலே நான் கொடுத்துடலான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.